எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் செல்லும்போது வடபழனி 100 ரோட்டில் சொல்கிறேன் நான். வடபழனி 100 ரோட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சுருதி சிக்னலுக்கு அடுத்து நேராக போய் அந்த இடம் முற்றி ரைட் திரும்பினா ஃபுல்லாகவே அசோக் பில்லர் தாங்க. அந்த அசோக் பில்லர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாங்க இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அளவு பார்த்திங்கன்னா 20 அடி. இடத்தோட ஃப்ரண்டேஜ் 24 அடி. அந்த இடத்தோட நீள அகலம் லேண்டு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 24க்கு 46 அடி. லேண்டோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா, அதாவது இடத்தோட அளவு 1118 சதுரடிங்க. இந்த 1118 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து ஓல்டு ஹவுஸ் தாங்க, பழைய வீடு தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு. இடத்தோட ஃபேஸிங்னு கேட்டிங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. இந்த இடத்தோட ப்ரைஸு, அதாவது இந்த இடத்தோட உரிமையாளர் வந்து இந்த இடத்துக்கு நிர்ணயம் பண்ண விலை பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபா சொல்கிறாங்க. அசோக் பில்லர்லாம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கங்காட்டி இந்த இடத்தோட ரேட்டு 3 கோடி தான் சொல்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு 82 சதுரடி மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து அரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அரை கிரவுண்டுக்கு 82 சதுரடி கம்மியாக வந்து 1118 சதுரடி தான் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து கிரவுண்டு 6 கோடி ரூபான்னு போட்டுட்டு 3 கோடி ரூபா சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்கு அசோக் பில்லரில் இடம் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். இடத்த போய் பாருங்கள். இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தராக ஓனர்கிட்ட வந்து பேசலாம். ரேட்டை வந்து நெகோஷியபிள் பண்ணி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பதிவில் ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. ஓனர்கிட்டே வந்து நம்ம இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓனர்கிட்ட ரேட்டு பேசிக்கலாம். இந்த ஓனரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய இடத்தோட பதிவுகளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90% ஓனர்ஸ் எல்லாமே உடனடியாக முடிக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. யாருமே லீகல் பார்த்துட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இடத்த பத்திரப்பதிவு பண்ணலாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல. சேல் அக்ரிமெண்ட் போட்டால் அதிலே பிரச்சனைகள் இருக்குது. சில ஆட்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட் போட்டவங்க எல்லாமே அந்த இடத்தின் உரிமையாளரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கிறத தெரியும். பட் இருந்தாலும் எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? சேல் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம்னா அடுத்து வேறு யாரும் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக சேல் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டேங்குது. நம்முடைய இடத்துல ஓனர் சொல்கிறாங்க, நம்ம பதிவில் போடக்கூடிய இடத்தின் உரிமையாளர்கள் வந்து இதைத்தான் சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் அதை நான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.